நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அல்லேலூயா. அநேக துன்பங்கள் உங்களுக்கு வரலாம். அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா பிரச்சனை யாருக்கு வருதோ அவன் நீதிமான். அல்லேலூயா. சோதரர், யாருக்கு பிரச்சனை வரும்? எந்த ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை வரும்? எந்த விசுவாசிக்கு, எந்த மனுஷனுக்கு பிரச்சனை வரும்? உண்மையும் உத்தமமாக இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனை வரும். இப்போ இருக்கிற இந்த உலகம் ஸ்தோத்திரம் அநீதி உள்ளவர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு தேசமாய், ஒரு உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாமே இப்போ அநீதிக்கு நேராய் ஸ்தோத்திரம் துணை போகிற காலம்தான் இது. உண்மைக்கோ ஸ்தோத்திரம் நீதிக்கோ ஸ்தோத்திரம் உதவி செய்கிற கூட்டம் இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உலகம் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. யார் அக்கிரமம் பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இப்போ உலகம் இருக்கு. யார் கொடுமை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு துணையாய் தான் இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் நீதிமான்களே, நீங்கள் அதை குறித்து கவலை கொள்ளாதீங்க, அதை குறித்து பயப்படாதீங்க, அதை குறித்து நீங்கள் வசனம் அடையாதீங்க. ஏன்னா நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிமான்களுக்காக அவர் இறங்கி வருகிற நல்ல தகப்பன் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆமா. ஆனா நீதிமான்களோடு கூட யார் இருக்கிறார் தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அரசாங்கம் யார் வேணா இல்லாம இருக்கட்டும், நீதிமான்களோடு உண்மை இல்லவர்களோடு ஸ்தோத்திரம் இந்த அரசாங்கமோ இல்ல அதிகாரிகளோ ஸ்தோத்திரம் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உண்மையுள்ள சத்தியம் உள்ள நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் நீதி செய்வார் உங்களுக்காக. அவர்களுக்கு நீதியுள்ள நியாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்படியெல்லாம் நீதிமான தலைகுனிய விடமாட்டார். உங்கள் தலைகுனிய விடமாட்டாரு. உங்களுக்கு வருகிற துன்பங்கள் நிமித்தமாய் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், துக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. உங்களை உயர்த்தி நிறுத்தும்படியாய், உங்கள் தலைகளை நிமிர பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு குறித்து கொள்ளுங்க. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை ரட்சித்து ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பொய்யா உங்களை பேசி, பொய்யா உங்களை அவமானப்படுத்தி, பொய்யா உங்கள் மேலே ஸ்தோத்திரம் அவதூறுகளை பரப்பி உங்களை ஸ்தோத்திரம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் தலைகளை உயர்த்தி கண்மலை மேலே நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் நிறுத்துவார். அல்லேலூயா. நீதிமான்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உண்மையில்ல மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அதனால சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, எதை குறித்தும் அஞ்சாதீங்க. நீதிமான்களோடு கர்த்தர் துணை நிற்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் துணை நின்று உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி அழிந்து போகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவங்க எல்லாம் சோத்திரம் உன்னிடத்துல வந்து சோத்திரம் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி,
என் தேவனை காட்டிலும் அவர்கள் பெரியவர்கள் அல்ல. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், என்னங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற பலவான்களை காட்டிலும் என்னோடு எனக்குள் இருக்கிற என்னுடைய தேவன் வல்லமையுள்ளவர். அவர் பெரியவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதியுள்ளவர். இந்த உலகத்தில் நீதி கிடைக்காம போகலாம், நியாயம் செத்து போயிருக்கலாம். ஆனால் என் இயேசுவினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அது ஒன்று இருக்குது. தப்பு பண்ணவங்கெல்லாம் தப்பிச்சு போயிடலான்னு நினைக்க முடியாது. அவர் ஒருவர் இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நீதி செய்ய முடியாது. இந்த உலகம் உங்களுக்கு அநீதி அளித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படி உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆமென். துணை நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக யுத்தம் செய்வார்.